Hello all. Yesterday, that is May 13/5/2026 CBSE ஓட கிரேட் 12 ரிசல்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஈவன் நல்லா படிக்கிற பசங்களுக்குமே இந்த ஆன்லைன் வேல்யூவேஷனால ஒரு சில எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மார்க் வந்திருக்கு. ஸோ அவங்களால அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும், ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்த்துக்கலாம். ரீவேல்யூவேஷன், ஃபோட்டோ காப்பி அண்ட் வெரிஃபிகேஷன், இந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இது சிபிஎஸ்சி ஆல்ரெடி கொடுத்துருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த சர்க்குலரை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரூஃப்காக தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதில் இந்த 18/5/2026 நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சர்க்குலர் டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்டாக பார்க்கலாம். ஸோ இது லாஸ்ட் இயரோட ஃபோட்டோ காப்பி, வெரிஃபிகேஷன், ரீவேல்யூவேஷன் ஸ்டெப். எப்பயுமே நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். நம்ம ஆஃப் ஆனா இந்த பேஜை செக் பண்ணிட்டே இருக்கணும். இதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2-3 டேஸ்ல ரொம்ப ஃபாஸ்டாவே முடிஞ்சிடும். ரொம்ப டைம்லாம் தர மாட்டாங்க. ஸோ இது லாஸ்ட் இயரோட ஒரு ஆன்லைன் போட்டோ காப்பி வெரிஃபிகேஷனுக்கு ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம சிபிஎஸ்சி வெப் போர்ட்டல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனா வெரிஃபிகேஷன் கிளாஸ் 12 இருக்கும். இப்போதைக்கு 10th வராது, ஏன்னா 10th ரொம்ப லேட் ஆகும். 18th அவங்க கொடுத்த டேட் படி 18th மேல இருந்தே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னா அப்ப கண்டிப்பா நம்ம நாளைக்கு 16ஆம் தேதியில இருந்து இதை செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷனா வெரிஃபிகேஷன் கிளாஸ் 12 அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம என்னன்னு போகலாம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 2025 உங்களோட புரிதலுக்காக நான் இதை ஒரு சாம்பிள் காப்பியா போட்டிருக்கேன். சரி, இந்த வருஷம் என்னன்னு பார்க்கலாம். சிபிஎஸ்சி கொடுத்த கைட்லைன்ஸ் படி எடுத்த உடனே நம்ம பேப்பரை வாங்கிட முடியாது. 3 ஸ்டெப் இருக்கு. ஒரு ஸ்டெப்பும் நம்ம ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்தது போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்குக்கு அப்ளை பண்ணாம போட்டோ காப்பி வாங்க முடியாது. போட்டோ காப்பி வாங்காம ரீவேல்யூவேஷன் போட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணணும். ஸ்டெப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அதுல நமக்கு எந்த போட்டோ காப்பியும் தர மாட்டாங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ சிபிஎஸ்சி வில் ரீசெக் த டோட்டலிங் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் என்ஷூர் நோ ஆன்சர் வாஸ் லெஃப்ட் அன்கரெக்டட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கரெக்ஷன் இருக்கு, கரெக்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க நமக்கு ஸ்டேட்மெண்டா ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500. ஸோ 400 to 500 வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான். 18th மே சர்க்குலர் வர அன்னைக்கு தான் நமக்கு இது டீட்டெயிலா தெரியும். யாரு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 500 ரூபாய் பணம் கட்டி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் செகண்ட் ஸ்டெப் போக முடியும், இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். 18th ஓப்பன் ஆகிறாங்க இல்ல 17th ஓப்பன் ஆகிறாங்கன்னா அன்னைக்கே வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் நம்ம அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? தென் செகண்ட் ஸ்டெப். இப்போ ஆமா உங்களுக்கு டோட்டல் மிஸ்டேக் இருக்கு, ஒரு சில கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம போட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் புக் வாங்கலாம். அதுலயே அவங்க கரெக்ஷன் போட்டு உங்களுக்கு ஆமான்னு சொல்லிட்டு மாத்தி அனுப்பினாலும் அனுப்பலாம். அடுத்து இல்லைன்னா நான் திருப்பி என்னோட போட்டோ காப்பி பேப்பரை அந்த பேப்பரை பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க 700 rupees. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சு செகண்ட் ஸ்டெப் வரவங்களுக்கு 700 rupees பணம் கொடுத்தீங்கன்னா. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ ஒரு 3 சப்ஜெக்ட் போட்டிருக்கீங்கன்னா அடுத்ததுலயும் நீங்க 3 சப்ஜெக்ட் போட்டோ காப்பி தான் வாங்க முடியும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒன்லி தோஸ் ஹூ ரிசீவ் தேர் போட்டோ காப்பி கேன் மூவ் டு ஸ்டெப் 3. அப்போ ஸ்டெப் 1 பண்ணவங்க தான் ஸ்டெப் 2க்கு எலிஜிபிள், ஸ்டெப் 2 பண்ணவங்க தான் ஸ்டெப் 3க்கு எலிஜிபிள். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்ப்போம். தேர்ட் ஸ்டேஜ் தான் ரீவேல்யூவேஷன். What happened? If you find any specific answers were marked incorrectly after seeing your photocopy, you can challenge those specific questions. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மார்க்கு, ஆக்சுவலா 1 மார்க்ல பெரிய பிரச்சனை வர போறது இல்லை, நம்ம கீ வச்சு செக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மார்க்ல இப்போ நீங்க சேலஞ்ச் பண்றீங்க, சரியா? அந்த 2 மார்க்ல ஆல்ரெடி ஒரு 1 மார்க் அவங்க போட்டிருக்காங்க, நீங்க இன்னொரு ஒரு 1 மார்க் சேலஞ்ச் பண்றீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க 100 ரூபாய் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். 6 கொஸ்டின் நீங்க சேலஞ்ச் பண்றீங்கன்னா நீங்க 600 rupees கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த ரீவேல்யூவேஷன்ல ஒரு ஆல்ரெடி நீங்க 1 மார்க் வாங்கியிருக்கீங்க, இன்னொரு மார்க் கேட்குறீங்க, அவங்க இந்த 1 மார்க்கையும் ரீசெக் பண்ணி இல்ல இது எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் சிபிஎஸ்சி இப்படி பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 1 மார்க் வரலாம், வராமே இருக்கலாம். ஆனா ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க இப்ப 86 வாங்கியிருக்கீங்க, ரீவேல்யூவேஷன் போடுறீங்க, அது 84 கூட ஆகலாம். ரீசெக் பண்ணும்போது மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரொம்ப 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 கம்மி கண்டிப்பா. ஸோ இந்த 86ல நோ சேஞ்ச் அப்படின்னு போடலாம். சேலஞ்ச் பண்ணோட்டையுமே உங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கலாம், நோ சேஞ்சுன்னு போட்டு வந்துடலாம். ஸோ இந்த 3 ஸ்டெப்புக்கு மேல கண்டிப்பா ரீவேல்யூவேஷன் ப்ராசஸ் கிடையாது. ஸ்டேஜ் 1 வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க் கேட்குறீங்க, அதுல உங்க பேப்பரை கண்ணால பார்க்க முடியாது. ஸ்டேஜ் 2 போட்டோ காப்பி வாங்குறீங்க, திருத்தின பேப்பரை உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. ஸ்டேஜ் 3 ரீவேல்யூவேஷன் சேலஞ்ச் பண்றோம். ஒரு கொஸ்டினுக்கு 100 ரூபா. ஸோ நீங்க ஒரு 8 கொஸ்டின் சேலஞ்ச் பண்றீங்கன்னா நீங்க ஹேவ் டு பே 800 rupees. சரி, அடுத்தது என்னன்னு பார்ப்போம்.
இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்ல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் கிளியரா பார்த்துடலாம். டென்டேட்டிவா May 18, 2026 சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் மாறவே மாறாது. 18th என்னோட கெஸ் படி ஷார்ப்பா வந்துடும். கண்டிப்பா நம்ம 17th இருந்தே 17, 16th இருந்தே டெய்லி பார்த்துட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம். ஓகே, அது 19 கூட போகலாம். இந்த விண்டோ ரொம்ப ஷார்ட்டா க்ளோஸ் ஆயிடும். வெரிஃபிகேஷன் ஆஃப் 1 வெரிஃபிகேஷன் ஆஃப் 1 பண்ணவங்க தான் 2 போக முடியும். ஓகேவா? மற்றவங்களுக்கு அந்த விண்டோவே காமிக்காது. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். கம்பார்ட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம். இதுல நிறைய குழப்பம் இருக்கு சில பேருக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்ங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு டவுன் சவுத்துல பிசிக்ஸ் பேப்பர் கொஞ்சம் பயங்கரமா வேல்யூவேஷன் ஸ்ட்ரிக்டா வந்திருக்கு. பயங்கரமா நல்லா படிக்கிற பசங்களே 88, 90 தான் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாமே 96 எதிர்பார்த்தாங்க. இப்போ ஒருத்தவங்க பிசிக்ஸ் எக்ஸாம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் ஜூலை 15th போல ஷெட்யூல் பண்ணுவாங்க. இப்போ ஓல்டு மார்க் வந்துட்டு 86ன்னு வச்சுப்போம். இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதி 95 வந்துருச்சுன்னா 95 எடுத்துப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுனதுல 80 ஆயிடுச்சுன்னா 80 எடுத்துக்க மாட்டாங்க. எது பெஸ்ட்டோ அதுதான் எடுத்துப்பாங்க. மறுபடியும் 86 தான் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு அட்டம் நான் எழுதி பார்க்குறேன் சார், நான் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மாதிரி ட்ரை பண்றேன், கட் ஆஃப் எனக்கு தேவை அப்படின்னா தாராளமா நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது, இப்போ இந்த 6 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட்ஸ் குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த 6 சப்ஜெக்ட் எழுதுனவங்க என்ன ஆர்டின்னு போட்டாங்கன்னா ரிப்பீட் இன் தியரி 1 or more சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ இம்ப்ரூவ் தேர் மார்க்ஸுக்காக இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஆர்டினா கண்டிப்பா நீங்க அந்த தியரியை எழுதி பார்க்கலாம். ஓகே, இதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கம்பார்ட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், கம்பார்ட்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும்ல, 5 பேப்பர் எடுத்து ஃபெயிலா போனவங்க கண்டிப்பா எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 6 சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கும் 5 சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஒரு பையன் 6 சப்ஜெக்ட் எடுத்திருக்கான், அவன் மேக்ஸ்ல ஃபெயிலு. ஓகேவா? ஆனா அவனோட மார்க் ஷீட்ல, தட் இஸ் ரிசல்ட்ல பாஸ்ன்னு தான் காமிக்கும். 6 சப்ஜெக்ட் எடுத்து ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஃபெயிலுன்னா பாஸ்ன்னு தான் காமிக்கும். அந்த ஃபெயிலான ஒரு சப்ஜெக்டை நீங்க மறுபடியும் எழுதி கிளியர் பண்ணலாம். கண்டிப்பா, அதுதான் கிளாரிட்டி. நீங்க 6 சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க, அதுல 5 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டீங்க, பட் ஃபெயில் இன் 1, ஆர்டி இன் 1, ரிப்பீட் தியரி பண்ணலாம், பட் நீங்க பாஸ்ன்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. You can still choose to write the compartment exam on July 15. அந்த ஆர்டியை நீங்க கம்பார்ட்மெண்ட் கேட்டகரியில் எழுதி கிளியர் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி எனக்கு பாஸ்ன்னு வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்க 6 சப்ஜெக்ட் எடுத்ததுனால. இப்போ 5 சப்ஜெக்ட் கான்செப்ட்டுக்கு வருவோம். இந்த 5 சப்ஜெக்ட் எடுத்து ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலுன்னா நீங்க பாஸ்ன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நீங்க ஃபெயிலுன்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த சப்ஜெக்டை கம்பார்ட்மெண்ட் எழுதி கிளியர் பண்ணா மட்டும்தான் மார்க் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு பாஸ்ன்னு வரும். கிளியரா? ஸோ 6 சப்ஜெக்ட் எடுத்ததுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் இதுல ஒரு சிலருக்கு குழப்பம் இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துட்டு ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்றதுல தப்பு இல்லை. ஏன்னா சில பேருக்கு 96 எதிர்பார்த்த இடத்துலலாம் 84 வந்திருக்கு. ஏன் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா படிக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குலாம் பிசிக்ஸ்ல 23 போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எய்ம் பண்ணது அவுட் ஆஃப் 70 60க்கு மேல எய்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ல நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.